அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து 07/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஒரு சில தகவல் தான் இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து 07/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1036 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜிடி, டிஜிடி, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீஃப் லா அசிஸ்டன்ட் அண்ட் அதர் நிறைய போஸ்ட் விதமாக இருக்குது. அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இது தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க உங்களுடைய போஸ்ட்டை பொறுத்து உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் அல்லது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வைஸான வேகன்சி எவ்வளோ, அதற்கான இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட், இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 8ல் 47,600 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 48 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 187 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் சூப்பர்வைசர், இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 44,900 வந்து பே பண்ணுவாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 38 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட், இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 44,900 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 338 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து சீஃப் லா அசிஸ்டன்ட், இதற்கு பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், 44,900 வந்து பே பண்ணுவாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 43 வயதுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டும் சேம் தான், 44,900 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம், இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 44,900 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 48 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 18 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங், இது பார்த்தீங்க அப்படின்னா 35,400 வந்து இனிஷியல் பேமெண்ட் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 38 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து பே பண்ணுவாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 36 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 130 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், இதற்குமே பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 36 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 36 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 59 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரேரியன், இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 33 வயதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் டீச்சர் ஃபீமேல், இதுக்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 48 வயதுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட், இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 48 வயதுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 188 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூல், இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து பே பண்ணுவாங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 48 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட். இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 48 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 3. இதற்கான இனிஷியல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 19,900 வந்து பே பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1036 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அவங்க இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. அவங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, விமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 7, 2025லேருந்து பிப்ரவரி 6, 2025 வரைக்கும் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான சிபிடி எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இதற்கான அப்ளிகேஷன் டேட் கம்ப்ளீட் ஆனவுடனே அவங்களுடைய எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.